10th standard max common half yearly examination காக previous various district question paper with detailed solution ஓட analyze பண்ணிட்டே இருக்கோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்க நல்லா தரவா பார்த்துட்டா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part 2 question number 16. I am J Kumar. F composite f of k is equal to 5, f of k equal to 2k minus 1, then find the value of k என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன், இப்போ first f of k, f composite f of k is equal to 5. இது given கொடுத்திருக்காங்க, நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும். இப்போ பாருங்களேன், f composite f of k first வந்து x is equal to இந்த x உள்ள போகும்போது இந்த composite function வெளியில போயிடும். அப்போ f of k, okay students, which is equal to f of k is equal to என்ன இருக்கு 2k minus 1. ஓகேவா? இப்போ நல்லா கவனிச்சிட்டோங்களேன், f of k is equal to 2k minus 1. k இருக்கிற இடத்துல k தான் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இங்கே k இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்க, 2k minus 1 இருக்குது. அப்போ 2, ஸோ k இருக்கிற இடத்துல 2k minus 1 minus 1. 2 2s are 4k minus 2 minus 1. So 4k minus 3. Okay students. இப்போ பாருங்களேன், therefore f composite f of k is equal to 5. அப்போ 4k minus 3 இதான் எங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. f of k உடைய வேல்யூ தான் 4k minus 3 is equal to 5. அப்போ 4k is equal to இந்த மைனஸ் எங்கிட்ட கொண்டு போனோன்னா 5 plus 3. Okay students, இங்கே எழுதுறேன். So 4k is equal to 8. k is equal to இந்த 4 எங்கிட்ட கொண்டு போனோன்னா 8 by 4 is equal to 2. அப்போ therefore k உடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, k உடைய வேல்யூ 2. இதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. விஷ் ஆல் தி பெஸ்ட்.